மறுரூப நேரம். இது மகிமை பெறுகிற ஒரு நாள். தேவனுடைய மகிமை அடைய செய்ய போகிறார். இன்று கர்த்தர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் தெய்வம் என்பதை பார்க்கிற நேரம் வந்துவிட்டது. ஒரு மகிமையான காரியத்தை தேவன் செய்வார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில நீங்க மகிமையாய் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் மாற்றங்களை தருவார். அடைக்கப்பட்ட கற்பங்களை திறப்பார். உங்க வீட்டில் ராஜரீக திருமணம் நடந்து இவ்விதமாய் நான் சொல்லும் பொழுது அந்த மகிமையின் இயேசு ஒரு ஆடு பார்த்ததை கொடுக்க முடியுமானால், ஆடு பார்த்ததை பிறப்பிக்க முடியுமானால், ஆடு பார்த்ததை கொடுக்க முடியுமானால், அபிஷேகம் பெற்றவர்களே, அந்நிய பாஷை பேசுகிறவர்களே, வசனம் தெரிந்தவர்களே, நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை கொடுப்பீர்கள். மகிமை வந்துட்டு உன்னை எழுப்புகிற நேரம் வந்துவிட்டது. வல்லமையாய் பயன்படுத்தப்படும் பாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவர்கள் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். உன்னை எழுப்புகிற நேரம் வந்துவிட்டது. மீண்டும் ஒரு இந்த காலை பொழுதில் உங்களை நான் வரவேற்று எபேசியர் நிருபத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பல மாதங்கள் கற்று வருகிறோம். முத்தெடுப்பதற்கு தூத்துக்குடிக்கு போக தேவையில்லை. முத்து எடுப்பதற்கு பைபிளை திறந்தாலே முத்து முத்தாய் வருகிறது. ஆமென். ஒரு உதாரணத்தை சொல்ல முன்னாடி எபேசியர் புத்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மீண்டும் நான் சொல்லுகிறேன். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. போன வாரம் நாம் மீட்பை குறித்து பார்த்தோம். நான் மீட்கப்பட்டவன் என்று பார்த்தோம். இன்றைக்கு நான் 8ஆம் வசனத்தை பேசுவேன் என்று சொன்னேன். ஆனால் நேற்று காலையிலே அதற்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிருபையும் ஞானமும் என்று 8ஆம் வசனத்திலே கிருபை இருந்தால் போதாது, கிருபையோடு சேர்ந்து நமக்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும் என்று நான் பேசுவதற்கு பக்கமாய் குறிப்பெல்லாம் தேவனுடைய துணையோடு தான் எழுதினேன். சாலமோன் ராஜா சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளை, கிருபையினாலே நான் ராஜாவாய் மாறினேன். அப்ப கிருபை போதாது, கிருபை இருக்குது. அதே சாலமோன் கீழே சொல்றாரு, நான் சிறியவனா இருக்கிறேன் ஆண்டவர், இந்த ஜனங்களை எனக்கு நடத்த எனக்கு ஞானம் தேவை என்று சொல்லி ஞானத்தை கேட்கிறார். அப்ப கிருபை
என்னை உயர்த்துகிறது, கிருபை என்னை ராஜாவாய் மாற்றுகிறது, கிருபை என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றுகிறது. இதை நான் கெஸ்தமனே சபையிலே பேசியிருந்தால் பாஸ்டருடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆமென் என்று பதிவா. கிருபை என்றால் அதை திரும்ப நாம் பேச போகிறோம். ஆனால் கிருபை போதாது. கிருபையோடு சேர்ந்து என்ன வேண்டும்? அன்றைக்கு பேசினோம், விசுவாசம் வேண்டும். ஆனால் கிருபை எவ்வளோ பணக்காரனாய் உயர்த்தினாலும் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அப்ப கிருபை இருந்தால் போதாது, கிருபையோடு என்ன வேண்டும்? சாலமன் ராஜாவுக்கு கிருபை, அள்ளி அள்ளி பணம், ராஜபாரம், கிருபைன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, கிருபை போதாது, எனக்கு என்ன வேணும்? ஞானம். வேதம் சொல்லுது, ஞானம் வீட்டை கட்டுது. கிருபை இருக்கு, ஆனா வீடு கட்டப்படணும்னா, வாழ்க்கை கட்டப்படணும்னா ஞானம் தேவை. அப்ப இதை இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்னைய சனிக்கிழமை 4 மணிக்கு தட்டி எழுப்பி அதுல இன்னொரு வசனத்தை கொஞ்சம் கவனின்னு சொன்னாரு. இதை பேசிட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு கிருபை ஞானத்தை பேச போறேன். உங்களுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா நீங்க வெற்றியா இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை நீ கேட்காம, ஆயுசு நாட்களை கேட்காம ஞானத்தை கேட்டதுனால உனக்கு நான் ஞானத்தையும் தருவேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3 ஃப்ரீ. கெஸ்தமனே சபை கை தட்டுங்க. என்ன 3 ஃப்ரீ? நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் சத்துருக்களை நீ கேட்கல, ஆயுசு நாட்களை கேட்கல, ஞானத்தை கேட்டதுனால உன் சத்துருவும் அடுத்த வாரம் விழ போறாங்க. பாதியில சாக மாட்டா, உன் ஆயுசு நாளும் கூடும். எப்ப? ஞானம். சொல்லுங்க. இது ஒரு வாரம் இல்ல 2 வாரம் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இதே இப்ப நீங்க கேட்கும் போது, பாஸ்டர் இதை பேசினா நல்லா இருக்குமே சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டு இதை சொல்லல, இதை விட இன்னொன்று பேச போறாரு. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஏற்கனவே ஒரு முறை தியானிச்சோம். என்னது? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே. நம்ம கெஸ்தமனே ஆண்கள் சத்தமா வாசிப்போமா? 1:7. ஏற்கனவே நம்ம 1:7 ஒரு தலைப்பு பார்த்த ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோம்? ஐஸ்வர்யம். கிருபையில் ஐஸ்வர்யம். கிருபை என்பது ஒரு தேவ வல்லமை. அவர் எனக்காக 3 காரியம் ஆயத்தம் பண்ணினவைகள், அருளப்பட்டவைகள், உண்டானது எல்லாம் கிருபையில உண்டாச்சு. அதை பெற்றுக்கொள்வது எப்படின்னு பேசினேன். 2வது, போன வாரம் அதே வசனத்தில் இன்னொரு பிரசங்கம் பண்ணேன். அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிற்று. மீட்பு என்றால் என்ன? விலை கிரயம் கொடுத்து என்னை வாங்கிவிட்டார். நல்ல ஆமென் சொல்லணும். அப்ப நான் மீட்கப்பட்டேன் என்று பேசினேன். இன்னைக்கு அதே வசனத்தில் ஒன்று பேச போற. அதான் சொன்னேன், முத்தெடுக்க நம்ம தூத்துக்குடிக்கு போக வேணாம், ஒரே வசனத்தில் இன்னும் பேசிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த வசனம் உங்களை கரை சேர்க்கும். அல்ல, இந்த வசனம் உங்களை கரை சேர்க்கும். அடுத்த வாரம் ஞானத்தை கேட்டதுனால உனக்கு ஆயுசும் கூட போகுது. இப்ப நான் ஒரு கேட்கிறேன், திடீர்னு ஒருத்தரை நினைக்கிறீங்க, அவங்க போன் பண்றாங்க. திடீர்னு ஒருத்தரை நினைக்கிறீங்க, அவங்கள ரோட்ல பாக்குறீங்க, என்ன சொல்லுவீங்க?
100 ஆயுசு. நீ நினைச்சு ஒருத்தனுக்கு 100 ஆயுசு வருது பாரு. ஆனா ஒரு மனுஷன் நினைக்கும் போது ஒருத்தனுக்கு 100 ஆயுசு வரும்னா, எப்பொழுதும் என் நினைவாய் கர்த்தர் இருக்கும் பொழுது, அவர் ஏன் நினைவா இருக்கும் பொழுது நான் நல்லா சிரிச்சு கை தட்டுவேன். அவர் ஏன் நினைவா இருக்கும் போது, இப்ப காலையில் 5 மணிக்கு இயேசு என்னை நினைக்கிறார் வைங்களேன். நினைக்கும் போது நான் காலையில எழும்பி நிறைவான ஆவியானவர், அவர் வந்து யாருன்னு பாக்குறது. ஏ விக்டர், உனக்கு 100 ஆயுசு, 5 மணிக்கு நீ ஜெபிப்பான்னு நான் நினைச்சேன். நான் நினைக்கும் போது உன்னை பார்த்துட்டேன். நீங்க நினைச்சே ஒருத்தனுக்கு 100 ஆயுசுனா அவர் நினைக்கிறாரு. அப்ப வார்த்தை வந்து எனக்கு அரை சேர்க்கும். தேரடியில நில்லுங்க பஸ் ஸ்டாப்ல. நீங்க பூந்தாமல்லிக்கு போகணும். தமிழ்ல பூந்தாமல்லி என்னது? பூவிருந்த மல்லி. எங்க போகணும்? நீங்க அதை உடைச்சிடுங்க. பூந்தாமல்லி பூந்தாமல்லி பூந்தாமல்லி. அப்படி இல்லை. தமிழ்ல என்னது? பூவிருந்த மல்லிக்கு போகணும். இந்த பூவிருந்த மல்லிக்கு போறதுக்கு தேரடியில நிக்கிறீங்க. ஒரு பஸ் வருது. அதுல ஒரு எழுத்து போட்டிருக்கு. என்னது? பூவிருந்த மல்லி 101. அந்த ஒரு எழுத்து உங்களுக்கு டிரைவரை தெரியாது, முன்ன பின்ன லைசன் இருக்கா இல்லையான்னு தெரியாது, சரியா ஓட்டுவானா ஓட்ட மாட்டானா தெரியாது. நீங்க பார்த்ததெல்லாம் என்னது? பூவிருந்த மல்லி 101. அவன் குடிக்காரனா யாரோ தெரியாது, நம்பி அந்த ஒரு வார்த்தையை நம்பி அந்த 101 நம்பி நீங்க தைரியமா ஏறீங்க. அவன் உங்களை கொண்டு போய் என்ன பண்றாரு? பூந்தாமல்ல கொண்டு போறாரு. எதை நம்பி ஏறுனீங்க? எதை நம்பி ஏறுனீங்க? ஒரே ஒரு வார்த்தையை நம்பி ஏறி உட்கார்ந்து, பள்ளங்கள் வந்தாலும் மேடுகள் வந்தாலும் டிராபிக் வந்தாலும் ஆக்சிடென்ட் அங்க நடந்தாலும் ஏன் பஸ்கார திருப்பி கொண்டு போவார் சொல்லி அந்த ஒரு வார்த்தைக்கு நம்பி ஏறுகிற உங்களுக்கு இந்த காலையில சொல்றாரு, ஏய் இன்னொரு பஸ் வருது, இன்னொரு பஸ் வருது. எனக்கு பூந்தாமல்லி பஸ்ல இருக்க டிரைவரை தெரியாது, ஆனா இந்த பஸ் ஓட்டி வருகிறவர் எனக்கு தெரியும். இவர் யார் என்று எனக்கு தெரியும். ஒரு வார்த்தையே சொன்னாரு விக்டர், ஒரு வார்த்தை அங்க கொண்டு போகும் என்று நம்பி ஏறுகிறீரே. பள்ளங்கள் வரும் பொழுது மேடு வரும் பொழுது பயம் இல்லாமல் ஏறுகிறீர். உன்னை கொண்டு போறதுக்கு ஒரு வார்த்தை அல்ல, இந்த பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறேன். உன்னை நான் கரை சேர்ப்பேன். அதான் பாஸ்டர் வால்டர் ஒரு பாட்டு பாடினாரு. சீறி வரும் புயலினிலும், சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. பாடுனா நல்லா சிரிச்சு பாடணும். ஏன்னா நம்ம ஓட்டி யாரு? அவர் குடிக்காரர் அல்ல, அவர் போதையில ஓட்ட மாட்டார். நான் விசுவாசிக்கிறவர், நான் ஏறி இருக்கிறவர்.
எனக்கு தெரியும், என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஓ காற்றடிக்குது போகுது பாயுது, காற்றடிக்குது கத்தரின் கரம் என்னை தாங்குது. ஓ ஒரு வார்த்தையை நம்பி ஏறனே, அந்த சின்ன டிக்கெட்டை நம்பி ஏறி போறேனே, எனக்கு ஒரு துண்டு பேப்பர் கொடுக்க இல்ல, என்ன வாழ வைப்பதுக்கு பேப்பரா கொடுத்திருக்கிறாரு, பக்கமா கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, நான் விழுந்து போக மாட்டேன். ஓ காற்று அடிக்குது, கடல் அடிக்குது, கத்தரின் கரம் என்னை. சிரித்து சொல்லுங்க, கத்தரின் கரம் என்னை தாங்குது. ஆமென். எதை நம்பி ஏறினீங்க? பஸ்ல எதை நம்பி ஏறினீங்க? எந்த வார்த்தைய? பூவிருந்த சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க, எதை நம்பி ஏறினா கேளுங்க. பக்கத்துல பஸ் டிரைவர் தெரியுமா? ஆனா கரம் பிடித்தவரை, என்னை ஏற சொன்னவரை. ஓ காற்று அடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது, சந்தோஷமே இல்லையே. கத்தரின் கரம் என்னை தாங்குது. பிரதர்ஸ் எல்லாம் துக்கமா இருக்கிறீங்க? சரி, கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை. சுகமளிக்கும் அற்புத ஆராதனை. வியாதியா, கடனா, வாழ்வில் முன்னேற்றம் இல்லையா, கையிட்டு செய்யும் காரியம் தோல்வியா, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா, திருமண தடையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, பில்லி சூனியம் மந்திர கட்டுக்களா, இவைகளினால் கலங்கி இருக்கிறீர்களா? இனி கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. வல்லமையான தெய்வ செய்தி பாஸ்டர் விக்டர் ராஜமணி. கெத்செமனே பூரண சுவிசேஷ சபை 40C அப்பர் சாமி கோயில் தெரு, தேரடி, திருவெற்றியூர், சென்னை 6019. உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பிரவேசம் இலவசம். போய் பாட்டு பாடுறவங்க சத்தத்தை கொஞ்சம் அசைத்து. நீங்க இப்படி வாசிச்சிருந்தா நான் எப்ப பிரசங்கம் பண்றது, அது எப்ப யாருக்கு எழுப்புதல் வரும் நமக்கு தெரியவே தெரியாது. அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு நடந்திருக்கு. இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு அதே வசனத்தில், மீட்கப்பட்ட நான் எதற்காக மீட்கப்பட்டேன். தலைப்பு எதற்காக மீட்கப்பட்டேன். எல்லாரும் 3 முறை மனதுக்குள் கொண்டு வர சொல்லுங்கள். எதற்காக சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன் மீட்பு நடந்துச்சு? எதிலிருந்து மீட்டார்? சொன்ன 3 காரியம். என்னை பாவத்திலிருந்து மீட்டார். என்னை முதலாவது பாவம், இரண்டாவது 1 கொலைசர் 1:14 இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை பிடுங்கி குமாண்டு ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து என்னை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார். நான் பரலோகவாசியா உட்கார்ந்திருக்கிறேன். நான் மீட்கப்பட்டவன்.
விலைக்கிரியம் கொடுத்து விட்டார். சத்தமா சொல்லிட்டு இருக்கணும். மீட்பு என்றால் என்ன? சந்தையில் ஒருவனை வாங்குவது. உங்களுக்கு மீட்பு நல்லா தெரியும். நான் பிரசங்கம் பண்ண முன்னாடி, ஏன்னா உங்க நகையெல்லாம் மீட்டு இருப்பீங்க. மார்வாடி கடையில் போயிட்டு என்ன செஞ்சிருப்பீங்க? உங்க நகைய மீட்கிறீங்க. அதாவது எப்படி மீட்கிறீங்க? சும்மாவா? கிரியம் செலுத்தி மீட்கிறீர்கள். உங்களுக்கு ரத்தம் சிந்தப்பட்டது. மாம்சத்துடைய உயிர் ரத்தத்தில் இருக்கு. அப்போ உங்களுடைய சரீரத்தில் இயேசுவின் ரத்தம் இருக்கும் பொழுது இயேசுவுடைய உயிர் இருக்கு. நான் முடிக்கிற வரைக்கும் நீங்க பேசிட்டே இருக்கணும். நாம் தோத்து போக முடியாது. அடுத்த வாரம் நான் சொல்ல போறேன், ஏன் கிருபை இருந்து தோத்து போறாங்க? ஞானம் இல்லாததுனால. சரியான முடிவு எடுக்க போறீங்க. பிசினஸ் மாற போகுது, மாறணும். 10,000 வர்றவங்களுக்கு 20,000 வரணும். ஞானம் ஞானம். சும்மா இல்ல, சர்ச்சுக்கு வந்து சும்மா போறது இல்ல. மீட்கப்பட்டேன். 3வது சாபத்திலிருந்து மீட்கப்பட்டேன். எங்க அப்பா வியாதி, எங்க அம்மா வியாதி எனக்குள்ள வர நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா நான் மீட்கப்பட்டவன். எனக்குள்ள ஒரு மீட்பு நடந்திருக்கு. நடந்துட்டா நடக்கலையா? அப்ப அது நடந்திருக்கு. பிசாசு என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. அதெல்லாம் எப்படி நான் அறிக்கை செய்வதனால் வருதுன்னு சொன்னேன். இப்ப மீட்கப்பட்டனா, மீட்பு உண்டாயிற்று எனக்கு, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சொல்லிட்டு இருக்கணும் அந்த விசுவாசத்துல. இப்ப எதற்கு மீட்டார்? சாபத்திலிருந்து மீட்டுட்டாரு, பாவத்திலிருந்து மீட்டுட்டாரு, தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. நான் எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல. 99 கிறிஸ்தவ சபைகள், ஊழியர்கள், விசுவாசிகள் மீட்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு நினைச்சு வந்துட்டு போறாங்க. ரொம்ப பேர் சர்ச்சுக்கு வர்றதே பரிதாபம். ஜெபம் பண்ணுங்க, ஆவிக்குள்ள போட்டோம். நான் உங்களை தாழ்மையா கேட்கிறேன், 3 வாரமா கெஞ்சி கேட்கிறேன். அன்னைக்கு நான் ஒரு வேதனையான ஒரு பிரசங்கம் பண்ணேன். உங்க தலைய சவத்துல மோதுங்க. கிறிஸ்தவன் சூனியத்தில் இருக்க முடியாது, கிறிஸ்தவ மந்திரத்தில் இருக்க முடியாது, கிறிஸ்தவன் சபிக்கப்பட முடியாது. அப்ப நான் தயவு செய்து உங்க வாழ்க்கைக்கு வெற்றி வேணும்னா நான் சொல்றத தயவு செய்து செய்யுங்க. நான் பேசுற செய்திய 7 நாளும் நோட்ஸ திறந்து குறைஞ்சது 20 நிமிஷம் 7 நாளும் சொல்லி சொல்லி ஜெபிச்சீங்கன்னா நீங்க சபிக்கப்பட்டவனா இருக்க முடியாது. அம்மா தயவு செய்து தாழ்மையா கேட்கிறேன், 20 நிமிஷம் தான் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கை தலைகீழ மாறும். இல்லைன்னா இன்னும் அப்படியே தான் இருப்பீங்க. 20 நிமிஷம் தினமும், 20 நிமிஷம் தினமும். நான் தினமும் இந்த செய்தியை கொண்டு போறேன். தினமும் மக்களோடு பேசுறேன், போன்ல பேசும்போது பேசுறேன், ஜெபத்துல பேசுறேன். இப்ப நான் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையில இருக்கிறேன். என்னை சுமந்து செல்கிறவங்க, தயவு செய்து கஷ்டப்படுறவங்க, தயவு செய்து வேதனையோடு இருக்கிறவங்க, குறைஞ்சது 20 நிமிஷம் இந்த வசனத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு வந்துடாதீங்க. தயவு செய்து ஒரு செவ்வாய்க்கிழமை உள்ள நுழைங்க. ஒரு செவ்வாய் சர்ச்சுக்கு எப்படியாவது வர பாருங்க. வெள்ளிக்கிழமை எப்படியாவது வர பாருங்க. கொஞ்ச நேரம் ஆகிலும், ஒருவேளை தாமதமா தான் வருவீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா உங்க நேரம் தேவனுக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தர் திரும்ப பேசுவாரு, திரும்ப பேசுவாரு, திரும்ப ஒரு வார்த்தை தருவாரு, திரும்ப ஒரு வார்த்தை தருவாரு. கர்த்தர் உங்களோடு பேசுவாரு. ஏன் என்னை மீட்டார்? மீட்கப்பட்டேன், இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன், பிசாசின் ராஜ்யத்திலிருந்து மீட்கப்பட்டேன். நான் சும்மா வந்து போவதற்கா? நான் ஏதோ ஒரு பாட்டு பாடி போக நினைத்தால் சர்ச்சுக்கு வருவது, ஒரு வாரம் வருவது, ஒரு வாரம் வருவதில்லை. இதற்காகவா மீட்டார்? கொஞ்சம் யோசிங்க, சிலுவையை பாருங்க, உங்களுக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவை பாருங்க. எதற்கு மீட்டார்? எதற்கு ரத்தம் கொடுத்தார்? சும்மா இல்ல. உங்களை வெள்ளினால் மீட்கலன்னு போன வாரம் சொன்னேன். பணத்தை கொடுக்கல, உங்களுக்காக கிறிஸ்து ஜீவனையே கொடுத்தார். எல்லாம் கண்களை மூடி கைகளை கொஞ்சம் கல்வாரியை நினைங்க பார்க்கலாம். ஏன்னா நான் பண்ற பிரசங்கத்துல மாற்றம் வர மாட்டேங்குது.
பிரசனம். நீங்க நினைங்களே, உங்களுக்கு அடிக்கப்பட்ட அந்த அடியை கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடி அந்த சிலுவை நினைய. உனக்கு எவ்வளவு அடிக்கப்பட்டார், கண்ணை மூடுங்க தம்பி, தயவு செய்து கொஞ்சம் கண்களை அந்த காயத்தை பாருங்க. சும்மாவா செய்தார்? இவ்வளோ ரத்தம் சிந்தினாரே, கொஞ்சம் அவரை நினைத்து பாருங்க. சரி, அவர் மீட்டார், என்னை மீட்டெடுத்தார். எதற்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளுமாயிருந்து எங்களை தேவனுக்கு என்று உமது இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் எங்களை ஆசாரியரும் ஆக்கினீர். எதற்கு மீட்டார்? இது வாசிச்சோன்னு ஒவ்வொரு முறை ஒரு சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் நீங்க உங்களுக்கு வாழ்க்கை தர்றது, வாழ்வு. நான் பேசிக் கொடுக்கிறது வாழ்வு. ஆமென். இது வாழ்வு. கவனிங்க, ஜெப சும்மா இல்ல, சர்ச்சுக்கு வந்துட்டோம் இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகணும். இது ஒரு வாழ்க்கை. பின்னாடி கவனிக்கிறீங்களா? இது ஒரு வாழ்க்கை. மீண்டும் ஒருவரை வாசிப்போம். வாசிச்ச பிறகு ஒரு சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுவோம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளுமாயிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். நாங்கள் பூமியை அரசாளுவோம் என்று ஒரு துக்க பாடல் பாடினார்கள். ஒரு துக்கத்தின் பாடல் பாடினார்கள். என்ன பாடல்? துக்க பாட்டு, புது பாட்டு பாடினார்கள். மூன்று காரியம். நான் மீட்கப்பட்டதுக்கு மூன்று காரியம். அவர்கள் புது பாட்டு பாடினார்கள். என்ன பாட்டு பாடினார்கள்? அவர்கள் புதிய பாட்டு பாடினார்கள். எதற்காக என்னை மீட்டாராம்? முதலாவது என்னை, மூன்று தலைப்பு எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது என்னை மீட்டதுக்கு நோக்கம், அவர் ஏன் மீட்டார்? எங்களை தேவனுக்கென்று மீட்டார். நான் தேவனுக்கென்று வாழ, தேவனுக்கென்று சொல்லுங்கள். எதற்கு மீட்டாராம்? சொல்லுங்களேன். நான் பிசாசுக்காக வாழ அல்ல, நான் தேவனுக்காக வாழ. சொல்லுங்க, தேவனுக்காக வாழ என்னை தேவனுக்கென்று மீட்டார். இரண்டாவதாக, அவருக்கு முன்பாக என்னை ராஜாவாய் செயல்பட. ஏன் நான் மீட்கப்பட்டேன்? நான் ராஜாவாய் இருக்க. மீட்கப்பட்டவர்கள் யாராய் மாற போறீங்க? உண்மைதான், பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். உண்மைதான், சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு இன்றைக்கு என்ன பேசு என்றால், இவர்கள் எனக்கென்று, எனக்காக வாழ வேண்டும். உங்கள் கணவர் தேவனுக்கென்று, உங்கள் மனைவி தேவனுக்கு என்று, உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு என்று. அவர்கள் பிசாசுக்காக வாழக்கூடாது. இன்றைக்கு எதற்காக மீட்டார் தெரியுமா? என்னை அவருக்காக மீட்டார். யார் ஒருவர் சத்தமிடுங்க. நான் யாருக்காக வாழ போகிறேன்? நான் அவருக்காக வாழ்வதற்காக. அவர் என்னை மீட்டார்.
போதாது. இந்த வார்த்தை ஆவில போகணும். வாலிப தம்பி, உன்னை எதற்காக மீட்டெடுத்தார்? நீ பழையபடி பாவம் செய்வதற்காக அல்ல. இனி நீ வாழ்ந்தால் அவருக்காக, இனி நீ நடந்தால் அவருக்காக, இனி நீ உழைத்தால் அவருக்காக. உன்னை அவர் ரத்தம் கொடுத்து மீட்டெடுத்தது. நீ எனக்காக வாழ வேண்டும். நான் உன்னை எனக்கு முத்திரை மோதிரமாய் மாற்ற போகிறேன். இனிமேல் எந்த பொல்லாத ஆவியும் உன்மேல் உரிமை பாராட்ட முடியாது. நீ எனக்கென்று. யாரோ ஒருவர் சத்தமிடுங்க. உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கென்று, உங்கள் புருஷர்கள் தேவனுக்கென்று, உங்கள் வீடு தேவனுக்கென்று, உங்க வீடு தேவனுக்கென்று. பிசாசு உங்களை தொட முடியாது. முதலாவது தேவனுக்கென்று சொல்லுங்க. தேவனுக்கென்று. வாலிப பிள்ளைகள் சத்தமாய் சொல்லுங்க. சொல்லும் போது கைகளை அசைத்து சொல்லுங்க. யாருக்கென்று? நான் எதற்காக மீட்கப்பட்டேன்? ஏதோ மீட்கப்பட்டு ஏதோ ஒரு பாட்டு பாட அல்ல. நான் இயேசுவுக்கென்று. சொல்லுங்க. இயேசுவுக்கென்று சொல்லு. வாலிப தம்பி சொல்லு. யாருக்காக? யாருக்காக? பணத்துக்காகவா? உலகத்துக்காகவா? இச்சைக்காகவா? சொல்லுங்க சத்தமிட்டு. நான் தேவனுக்கென்று மீட்கப்பட்டேன். இரண்டாவதாக எதற்கு மீட்டாரா? நான் ராஜாவாய் செயல்பட, நான் ஆளுகை செய்ய மீட்டாரு. மீட்ட என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மீட்கப்பட்டுட்டா, நீ ரத்தம் சிந்துட்டா. பாஸ்டர், நான் முன்னாடி ஒரு பாட்டில் சாராயம் குடிச்சேன். இப்போ ஒரு சின்னதா கொஞ்சம் எப்ப குடிக்கிறேன் தெரியுமா? அந்த கம்பெனியில பார்ட்டி வரும் பாரு, அந்த நேரத்தில். இல்லைன்னா எல்லாம் சொன்னி ஒரு ஆம்பளையான்னு கேட்கிறாங்க. ஏய், நீ தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன். கேட்குறீங்களா? நம்ம சபை அப்படிதான் மாறப்போகுது. இப்ப நீங்க சொல்லலாம் அவங்க நல்ல இவங்க நல்ல, அதெல்லாம் உங்க விசுவாசம். ஏன் விசுவாசம்? எல்லாரும் ஒரு நாள் தேவனுக்கா இருப்பார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்துக்கிற சபையை நான் அவிசுவாசமா பேச மாட்டேன். ரெண்டாவது சொல்றாரு, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதுவா? உன்னை நான் மீட்டேன். எதுல? பிசாசின் ராஜ்யத்திலிருந்து மீட்டேன். ஒவ்வொரு முறை ஆமென் சொல்லும் போது நீங்க பிசாசு இவனை பிடிக்க முடியலையே, உங்க வீடை பிடிக்க முடியலையே, சும்மா இருக்க கூட. நீங்க மீட்கப்பட்டவங்க. பணம் கொடுத்துல ரத்தம் கொடுத்திருக்கிறாரு. விலையேற பெற்ற ரத்தம் கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் அதிகமா பணம் கொடுத்து வாங்கப்பட்டது யாரு தெரியுமா? பென்ஸ் கார் அல்ல, ஆடி கார் அல்ல. இந்த உலகத்தில் பணம் கொடுத்து வாங்கினது விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் வாங்கி இருக்கிறார். நான் கெஸ்தமனே சபையில பேசியிருந்தா அவங்க எழுப்பி கை தட்டி இருப்பாங்க. அப்போ உங்க ரேஞ்சே வேற. நீ அந்த 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 டப்பாங்கூட்டு அந்த ஜிமிக்கி வாங்கின பாரு, அந்த மூக்குத்தியே நீ அந்த வாங்கின அந்த மூக்குத்தியால், அது கண்ணுக்கே தெரியாத ஊசி மாதிரி மூக்குத்திய வாங்கி உனக்கு என் மூக்க நடைய பாரு, அந்த மூக்க 10 முறை காமிக்கதா பாரு, அதை பாலிஷ் பண்ற. அப்ப எடுத்து பாலிஷ் பண்ற. என்னது? அந்த டப்பாங்கூத்து மூக்குத்தி. அப்போ உனைய எவ்வளவு ரொம்ப காசு கொடுத்து வாங்கினா, ரொம்ப காசு கொடுத்து வாங்கினா என்ன பண்ணீங்க? தொடச்சிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் புது பைக்க ஒரு வாரம் நல்லா தொடச்சிங்க? புது பைக்க ஒரு வாரம் தொடக்கிறது, புது பெட்ஷீட் போட்டு மூடுறது, அதுக்கு வேற பொண்டாட்டியும் தொடக்கும். வந்து எது? புதுசு. பணம் கொடுத்து வாங்கியாச்சு. போவாது என்னாவது? பழசாச்சு. ஆனா பழசாகாத ஒருத்தன் யார் தெரியுமா? கர்த்தருக்கு நீதான். எப்பயும் புதுசா தான் பாக்குறாரு. ரெண்டாவது, ரொம்ப நான் நினைக்கிறேன் ரொம்ப தேவ தூதர் அனுப்பி உன்னை தொடச்சிட்டே இருப்பாரு. ஏன்னா நீ எப்பயும் புதுசு, எப்பயும் புதுசு. சத்தமா தான் சொல்லுங்களேன். நான் போன வாரம் சொன்னேன், நீ அவருக்கு அழகா இருக்கிற, நீ என் பார்வைக்கு. நான் சொன்னேன், நம்ம போன வாரம் நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு ஃபேரும் ஆகல, லவ்லியும் ஆகல. பக்கத்து மூஞ்ச பாருங்க, ஃபேராவா இருக்கு, ஒரு பிரசன்னமாவா இருக்கு. மூஞ்சிகளை பாருங்களேன். காலையில் ஞாயிற்றுக்கிழமை அடிப்பட்ட ஆடுகள் மாதிரி வருது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உலக தோற்றம் முன்னாடி அடிப்பட்ட ஆடு மாதிரி இருந்தாரு. நான் வர்றேன். ஒன்னு முதலாவது அல்லேலூயா, முஸ்லிம் பள்ளி வாசல் இருக்க மாதிரி தொட்டி கட்ட போறேன் வெளியே. எல்லாத்துக்கும் நான் சோப்பு வச்சு மூஞ்சி நான் கழுவி விட போறேன்.
மூஞ்ச பாரு. இதெல்லாம் இப்படி வந்தா எவன் உள்ள வருவான்? உன்னை பார்த்து ஏதாவது வருதா? ஒண்ணு காத்து வருதா? ஒரு ஈ காக்கா வருதா? ஒன்னும் வர மாட்டேங்குது. நீங்க மூஞ்ச பாரு, வேறும் ஆகல. மூஞ்சி லவ்லி மாதிரியா இருக்கு, கீரி மாதிரி தானே இருக்கு. ஜெபிச்சாலும் கீரி மாதிரி, ஜெபிச்சாலும் எப்பயும் ஆண்டவருக்கு கை நீட்டிச்சோம். இயேசுவே நீ நல்லவர். எவனாச்சும் இப்படியே எப்பயும் ஒரு சிஸ்டர் உன் கையை வந்து மடக்கி வெட்டுவோம் பாரு, ஒரு நாள் பிளேட்டால் அறுப்பேன். இயேசுவே நீ நல்லவர். அவர் என்ன எனக்கே இவன் வேற நிட்டான். நல்லவர் இப்படி சொல்ல, நல்லவரே சொல்ல, நல்லவர், வல்லவர், வல்லவர். என்ன ஸ்க்ரூவா கையில வச்சிருக்கிறான். உன் மூஞ்ச பார்த்தா பாரு, நீ எல்லாம் என்ன விளக்கெண்ண மாதிரி இருக்கு. சிரிச்சு வா. இதை விட கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணு. உன்னை பார்க்கும் போது மீட்டது எதற்கு? அவருக்காக வாழ. மீட்டது எதற்கு? நீ ராஜாவாய் ஆளுவதற்கு. நீ ராஜாவாய் ஆளுவதற்கு. மீட்டது எதற்கு? மூணாவது மீட்டது எதற்கு? உன்னை மீட்டுட்டேன். சும்மா வீட்டில் இருக்க இல்ல. என்ன சிஸ்டர் வரல, ஊருக்கு போயிட்டேன், வெளியே போயிட்டேன். நீ ஞாயிற்றுக்கிழமை வெளியே எங்க போகணும்னா இதுதான் உனக்கு வெளியே. சும்மா வெளியே போயிட்டேன், போயிருவா அப்படியே வெளியே. நீ என்ன கேட்கணும்? ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரங்க எங்க வரல, அங்க சொல்லு. வெளியே போயிட்டேன். எங்க வெளியே போனா? கெஸ்தமனே சபை. எங்க அப்பாவை பார்க்க போன சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை நான் ஊருக்கு போனேன். பாஸ்டர் ஊருக்கு போறேன் ஜெபிங்கன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. நான் நல்லா ஷாபா காதா ராக்கா தோலோ ரேபே கேட்டே போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்வதாக 5 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஜெபிச்சு. எங்க போறீங்க சிஸ்டர்? எந்த ஊருக்கு? வெள்ளிவாக்கம் போறேன். அடப்பாவி, நீ வில்லிவாக்கம் போறதுக்கு நான் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். நான் டெய்லி வில்லிவாக்கம் போறேன்டி. ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும். எங்க வரல சொந்தக்காரங்க கேட்கணும். இல்ல நாங்க எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன். எங்க சொந்தக்காரங்க? 40C அப்பர் சாவி கோவில் தெருவில் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு உன் மாமா வருவாரு. மாமா வந்து கதவை திறந்து பார்த்தா அவன் அங்க இருக்க மாட்டான். பக்கத்துல எல்லாம் சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை நீங்க அவங்கள பார்க்க முடியாது, அவங்க அப்பா ஏசப்பாவோட பேசிட்டு இருப்பாங்க. இனிமேல் யாராவது போன் பண்ணும்போது ஊருக்கு போனேன்னு சொன்னா நேரா டிக்கெட் எடுத்து ஊருக்கு அனுப்பிடுவேன். அந்த ஊர் தான் உனக்கு சரியான ஒரு ஊரு. சும்மா ஊருக்கு போனேன் வெளியே போனேன். ரொம்ப வெளியே போகாத. கர்த்தருடைய பாதத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா சபனை வீட்டுல கஷ்டப்பட்டு நொந்து போய் வந்து இந்த வார்த்தை எடுத்து இந்த நாளைக்கு வாழ போறீங்க. நான் ராஜாவாக. 2வது 3வது எதற்காக மீட்டெடுத்தாராம்? நான் சும்மா வெளியே போயிட்டு இருக்கவா இல்ல, நான் ஆசாரியன். ஆசாண்ட வேலை என்ன? அவன் இரவும் பகலும் தேவனுடைய பாதத்தில் இருப்பவன், தேவனை பார்ப்பவன், தேவனுக்கு தூபம் காட்டுபவன், தேவனுக்கு பலி செலுத்துபவன். உனக்கு தெரியுமா உன் கை பரிசுத்தம் உள்ளது? உனக்கு தெரியுமா உன் வலது கை ஒரு அபிஷேகம் உள்ளது? உன் கையில ஒரு தூபம் புறப்பட போகிறது. உன் கையில ஒரு வல்லமை புறப்பட போகிறது. உன்னை தேவன் அழைத்தது, நீ மீட்கப்பட்டது, நீ ஒரு ஆசாரியர். நீ இரவும் பகலும் தேவனை துதிக்கணும். ஆமென். சுருக்கமாக இந்த 3 காரியங்களையும் நாம் சுருக்கமாய் பார்ப்போம். ஏன் என்னை மீட்டா? எதற்கு? நான் யாருக்கு என்று நீ வாழணும்? ஒரு 3 முறை உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, தேவனுக்கு என்று வாழணும். தேவனுக்கு என்று வாழ சொல்லுங்க, தேவனுக்கு என்று வாழ. 2வது ராஜாவாய் ஆள. மீட்கப்பட்ட நம்ம ஆள்றதில்ல, மீட்கப்பட்டுட்டோம் ஆனா இன்னும் கஷ்டப்படுறோம். இல்ல நான் ஆள போறேன். ஏற்கனவே 6 வாரம் ராஜாக்கள் என்று இதே எபேசில பேசினேன். இப்ப டிவில தான் போயிட்டு இருக்கு. உன்னதங்களுக்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ராஜாக்களாய் மாற்றினார். 6 வாரம் பேசினேன். இப்ப எபேசியர் போயிட்டு இருக்கு. பல மாசம் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் ராஜாவை கொடுத்து அன்னைக்கு பேசுறதுல சின்ன அவுட்லைன் கொடுக்கிறேன். நான் அரசு ஆளுவேன். நான் மீட்கப்பட்டேன்னா இனி நான் தான் ஆளணும். நான் ஆள போறேன். 3வது
ஆசாரியர் அவர்கள் எப்பொழுதும் ஆசாரியர் 2 வேலை என்னன்னா, ஒண்ணு, அவர்கள் தேவனோடு இருப்பார்கள், தேவனோடு இருப்பார்கள், அவரோடு பேசுவார்கள், அவரோடு இடைப்படுவார்கள், அவர்கள் தூபம் காட்டிக்கொண்டே இருப்பார்கள், அவர்கள் தேவன் முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள், தேவன் ஏதாவது சொல்வதற்காக ஒரு ஆசானை தேடிக்கொண்டே இருப்பார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார்கள், அவருடைய பிரசன்னத்திலே இருப்பார்கள். ஆசானுடைய தகுதி பல இருக்கு, அது நான் ஊழியர் கூட்டத்தில் சொல்லும் போது சொல்வேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு 2 காரியம் தலைப்ப நான் மேலோட்டமா சொல்றேன். ஒன்னு, நீ தேவனோடு இருக்க, ஒன்னு மீட்டாரு, இப்படி நீ தேவனோடு இருக்கணும். 2வது ஆசானுடைய வேலை என்ன தெரியுமா? 2வது மனுஷனையும் தேவனையும் ஒன்றாய் இணைப்பது. உன் வேலை மக்களை தேவனோடு இணைக்கணும். இப்ப நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஒரு பக்கம் தேவனை துதிக்கிறேன், ஒரு பக்கம் தேவனை ஆராதிக்கிறேன், ஒரு பக்கம் மகிமையின் பெட்டியை சுமந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். உங்கள் தாகோன்கள் உடைய போகுது, உங்க சத்துருக்கள் நொறுக்கப்பட போகுது. ஒரு ஆசாரியனாய் நான் நிற்கிறேன். இந்த நாள்ல ஒரு ஆசாரியனாய் நிற்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, உங்க கையில் ஒரு அபிஷேகம் இருக்கு. அல்லேலூயா. மொத்தமா ஒன்னொன்னா விளக்க முடியுமா? நேரம் இல்லை, என்ன நேரம் முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, நான் ஒரு ஆசாரியனாய் நான் நிற்கிறேன். எப்படிப்பட்ட ஆசாரியன் என்றால், பலிபீடத்தின் அக்கினி கையில பாதி பேர் செத்துட்டாங்க, மீதி பேர் சாக போறாங்க. செத்தவர்களுக்கு உயிரோடுக்கு நடுவிலே ஆரோன் நிற்கும் பொழுது வாதை நின்றது. உன்னை எதற்காக அழைத்தார் என்றால், உன் தெருவின் வாதையை நிறுத்த, உன் வீட்டிலே கிரியை செய்கிற வாதைகளை நிறுத்த. நீ ஒரு ஆசாரியனா இருக்கிறாய். காபா காபா ரபா கதா ரபா கதா ரபா. உன் பிள்ளை தலைமையில் இருக்கிற ஆவியை துரத்துகிற ஒரு ஆசாரியன். 2வது அவனுடைய வேலை என்ன சொன்னேன்? மக்களை தேவனோட இணைச்சுட்டே இருப்பான். நான் உங்களை இணைக்கிறேன் பாருங்க, நான் உங்களை இணைச்சுட்டே இருக்கிறேன். எனக்கு மைக் கிடைச்ச நேரத்திலிருந்து நீ ஜெபம் பண்ணு, தேவனோட இணைக்கிறேன், தேவனோட இணைக்கிறேன், அந்நிய பாஷை பேச சொல்றேன். நீங்க ஒரு ஆசாரி, இப்ப நீங்க நிக்கிறீங்க, வாதை வருது, அந்த வாதை நிக்குது. இப்ப நீங்க நேரம் இல்லாம இருக்கனால தான் எல்லாத்தையும் அப்படி சொல்றேன். நீங்க ராத்திரி நிக்கிறீங்க, வாதை நிக்குது, உங்களுக்கு தெரியுது உங்க புருஷனை பிசாசை தாக்க போறான். நீங்க ராத்திரி ஜெபிக்கிற ஜெபத்தினால உங்க புருஷன் மேல வருகிற, உங்க மனைவி மேல வருகிற, உங்க பிள்ளைகள் மேல் வருகிற அந்த வாதை நிக்குது. செத்தவர்களுக்கு உயிரோடுக்கும் நடுவில் பெற்றோர்கள் ஜெபிக்கணும், கணவன் ஜெபிக்கணும். கணவன் ஜெபிக்கும் பொழுது உன் பிள்ளை மேல வருகிற வாதை நிறுத்தப்படுது, உன் பிள்ளையை பிடிக்கிற ஆவிகள் நிறுத்தப்படுது. இப்பொழுது நீங்க கைத்தட்ட வராத புருஷன், அந்த வாதை நிறுத்தப்படுது, உன்னுடைய வியாதிகள் நிறுத்தப்படுது. யார் அந்த சகோதரி? உன் வீட்டில் கிரியை செய்கிற வாதையை நிறுத்துகிற ஒரு ஆசாரியன். இப்ப நம்ம எபேசியர் 2:7 3வது வாரம் பேசிட்டு இருக்கிறோம். இந்த செய்தி ஒருவேளை முடிக்க முடியாம இருக்கலாம், ஆனால் நான் முடிக்கிறேன். அப்படி ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கலனா நான் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில நான் தொடர்கிறேன். ஏன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை கிருபையும் ஞானமும், இதே நான் சொன்ன உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் மீட்கப்பட்டேன். எதற்காய் மீட்கப்பட்டேன்? அவருக்கென்று வாழ. இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்டடிக்கு போவோம். ஆமே. எத்தனை பேர் போறீங்க? கேட்குறீங்களா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு? நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஆசாரியன் தூபம் காட்டிட்டே இருக்கணும். ஆசாரியன் தேவனுக்கு முன்னாடி இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னை கர்த்தர் ஊர் சுத்த அழைக்கல. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு 1 வாரம் நீ சர்ச்சுக்கு வர்றது, 2 வாரம் வர்றது இல்லை. நீ எப்பொழுதும் தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். உன் தூபம் பரலோகத்துக்கு போகணும். சும்மா நினைக்காத தம்பி, தயவு செய்து சும்மா நினைக்காத. 1 வாரம் வர்ற, 1 வாரம் இல்லை. நீ ஆசாரி, நான் மாறிட்டா, நீ தேவனுக்காய் மாறிட்ட. இன்னைக்கு யோசி, உனக்கு அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு, உனக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, உனக்காய் ஆரங்குல ஆணிய கையில பேத்து இருக்கிறாரு. அந்த தெய்வம் எதுக்காக மீட்டாரு? நீ இப்போ சும்மா நினைச்சா வர்றதுக்கா இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணி கேட்கணும். இன்னைக்கு சபை மாறணும், இன்றைக்கு சர்ச் மாறணும். முதலாவது நான் அவருக்காக. நான் எத்தனை முறை என் சொந்தத்துக்காக நிற்கிறேன். என் வேலைன்னா உடனே ஓடிடுறேன், வேலைக்காக போகிறேன். சர்ச்சுக்கு ஏன் வரல? ஒரு அவசரமான வேலை. நான் கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தவன் நீங்கள் பார்த்து அந்த வேலையில் அவங்க சைன் வச்சிருக்கிறாங்களா? கேட்டிங்கன்னா இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா, நீ அந்த இடத்துக்கு போன போது நீ தோல்வி தான் அடைந்திருப்பாய். அன்றைக்கு கலகம் தான் வந்திருக்கும். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், நீ தேவனுக்காக இருக்கிறாய். சனிக்கிழமை காலையில் தூக்கமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை நீ பேசு. ஏன் நான் மீட்டேன் பேசு.
உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நான் என்னென்ன பேச போறேன் இந்த மாசம். ஆனா நீ இதை பேசு என்று சொல்றாரு. தம்பி நான் கேட்கிறேன், நீ யாருக்காக? தேவனுக்கு என்று. ஞாயிற்றுக்கிழமை நீங்க சொல்லணும். ஒரு இஸ்லாம் சொல்றான், வெள்ளிக்கிழமை நான் வர மாட்டேன். அவ்வளோ பெரிய கடை, அவ்வளோ பெரிய பிரியாணி கடை, தெரியும் 1 மணிக்கு வியாபாரம் போகும். ஆனா வெள்ளிக்கிழமை என்ன செய்யற, கடையை மூடுறான். ஆனா நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்க வியாபாரம் கூப்பிட்டு போறீங்க. நீங்க சொல்லணும், இல்ல நான் 10 மணிக்கு மேல தான் வருவேன். நீங்க சொல்லணும், நான் தேவனுக்கென்று. ஒரு நாள் கொரியா தேசத்தின் பிரசிடென்ட் பால் யங்குச்சுக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. போன் பண்ணிட்டு இருக்கும் போது பிஏ எடுக்கிறாரு. நான் பிரசிடென்ட் பேசுறேன் கொரியா தேசத்துல, நான் பால் யங்குச்சோட பேசணும். இல்ல, அவர் இன்னொரு அப்பாயின்மெண்டோட இருக்கிறாரு. என்ன, நான் பிரசிடென்ட் பேசுறேன். இல்ல, அவர் வரமாட்டாரு. அவர் இந்த டைம் வரைக்கும் வெளியே வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாரு? இல்ல, ஆள் அனுப்பி சொல்லுங்க நான் பேசுறேன் சொல்லி. உள்ள ஆள் அனுப்ப முடியாது. ஏன்? யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு? அவர் சொல்றாரு, தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. சும்மா சொல்லல, நல்ல உணர்ந்துக்கோ. இன்னைக்கு 11 லட்சம் பேர் ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிறாரு. கொரியா 7 நாட்டை பணக்காராய் மாற்றுவதற்கு பால் யங்குச்சோவை தேவன் பயன்படுத்தினார். ஏனென்றால் அவர் தேவனுக்கு என்று வாழுகிறவர். அநேக வசனம் எழுதி வந்திருக்கிறேன். ஆனா சுருக்கமாய் சில வசனங்கள் ஜெபம் பண்ணுங்க. வசனம் புரியுதா? நான் தேவனுக்கு என்று. கொஞ்சம் யோசிச்சுப்பா, தேவனுக்கு என்று. அவருக்காக நம்ம என்ன செய்தோம்? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதுமா? ஞாயிற்றுக்கிழமை குடிக்காரன்னு தான் சர்ச்சுக்கு போறான். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் தான் போறாங்க. எல்லா கத்தோலிக்க மதத்துல போறாங்க, சிஎஸ்சில போறாங்க, ஆங்கிலிக்கன்ல போறாங்க. ஏதோ வந்து உட்கார்ந்தோம் பாஸ்டர், அதுக்கு பிறகு மத்த நாள் என்ன இப்படி வாழ்றீங்க? உங்களை மீட்டது எதற்காக? விளையாடவா? உங்களை மீட்டது அவருக்காக வாழ. அவர் உங்களுக்காக வாழ்ந்தார் இல்ல? அவர் உங்களுக்காக தானே வந்தாரு. தம்பி, உனக்காக தானே ஒரு தெய்வ மனுஷனா வந்தாரு. நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேனே, நீ நாயா மாற விரும்புவியா? நீங்க நாயா மாற விரும்புவீங்களா? நான் விரும்ப மாட்டேன். நம்ம இப்ப உங்களை பார்த்து சொல்ற, மனுஷனுக்கு உங்களை பார்த்து பண்ணியா மாற சொன்ன மாறுவீங்களா? மாற மாட்டீங்க. ஆனா இயேசு தெய்வம், மகிமை உள்ளவர், அழகானவர், ராஜ்யத்தை வைத்தவர். அவ்வளோ துதி, அவ்வளோ ஆராதனை. அவர் விக்டருக்காக, இங்க இருக்கிற உங்களுக்காக அவர் என்ன செய்தார்? மாறக்கூடாத ஒரு மனுஷனாக, ஒரு மனிதனாக மாறினார். யாரும் விரும்ப மாட்டாங்க. உங்களுக்காக தானே தம்பி, உனக்காகத்தானே. ஆனா நம்ம நினைச்ச வர்றோம். ஆண்டவர் சனிக்கிழமை தட்டி சொன்னாரு, பேசு. யாருக்காக? லேசா சொல்லிடணும். இப்ப நீங்க வரும்போது 7 மணிக்கு சர்ச்சுக்கு வரும்போது உங்க அத்தை போன் பண்ணிருந்தா, இல்லட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பா ஒரு பிசினஸ்க்கு போற வாரிய கேட்டிருந்தா, கண்டிப்பா நான் என்ன சொல்வேனா, நீங்க இயேசு ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸை தான் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அப்படிதான் இருக்கிறாங்க சபை மக்கள். இயேசுவும் அத்தைனா, இயேசு சொந்தக்காரங்க, இயேசு ஊர், இயேசுவும் திருமணம்னா நீங்க திருமணத்தை தெரிந்து கொள்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, இல்ல விக்டர், மற்ற நாளெல்லாம் உனக்காக வாழ்றிய. நீ உன் வீட்டில் நல்லதானே இருக்குடா, நல்லதானே சாப்பிடுறா. நான் உன்னை தெரிந்து கொண்டதே எனக்காகத்தான். அதுலயும் எத்தனை பேர் பாதி நேரத்துக்கு வர்றீங்க, ஆராதனை முடியும் போது வர்றீங்க. நான் இன்னைக்கு வசனம் கிட்டத்தட்ட 20-24 எழுதி வச்சிருக்கிறானா, ஆவியானவர் உங்களோட பேச விரும்புறாரு. என் பிரசங்கம் செய்யாததை அவருடைய பிரசனம் செய்யும். அவருக்காக வாழு. சர்ச்சை ஈஸியா கட் பண்ண முடியுது, ஆனா ஸ்கூல்ல கட் பண்ண முடியல. நான் யாருக்காக வாழ்றேன்? அவருக்காக. வேதத்தில் ஒரு வசனம் எடுங்க, 1 கொரிந்தியர் 6:20. கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரியத்துக்கு கொல்லப்பட்ட பிரதர் சொல்லலாமா? எதற்கு? கிரியம் கொடுத்து வாங்கப்பட்டீர்கள். சும்மா வாங்கல, கிரியம் கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. ஆகையால் ரத்தம் கொடுத்து வாங்கினேனே, போன வாரம் செய்தி, மீட்டேனே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகள். யாருக்கு? தேவனுக்கு. கிரியம் செலுத்தப்பட்ட பிறகு யார் அந்த பொருளை வாங்குகிறார்களோ
அந்த நபருக்குத்தான் அந்த பொருள் சொந்தம். அப்ப நானும் நீங்களும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். கொஞ்சம் சத்தமாய் பேசணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நீங்கள் வசனம் சொல்றது, ஆகையால் தேவனை உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை அப்ப நீங்க யாருடையவர்கள்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், யாருடையவர்கள்? நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன். யோசிங்க, நான் பேசுற செய்தியில நான் யாருக்காக அதிகமான நேரம் வாழ்றேன்? நான் தேவனை உடையவன். நான் தேவனை உடையவன். நான் தேவனை உடையவன். வாலிப தம்பி, நான் தேவனை உடையவன். நான் தேவனை உடையவன். என் சரீரம் தேவனுக்கு சொந்தம். இப்பொழுது நாம் கொஞ்சம் இதை தியானிப்போம். 19ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் சரீரமானது எல்லாரும் கவனிங்க, எப்பொழுதும் சபையில சொல்லிக்கிறேன், எல்லாரும் சத்தமாய் வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் நீங்கள் யாருடையவர்கள் அல்ல, உங்களுடையவர்கள் அல்ல என்று. புரியுதா நான் பேசுறது? எதற்காக மீட்டார்? முதலாவது எதற்காக மீட்டார்? நீ யாருக்காக நிக்கணும்? எப்பொழுது யாருக்காக நிக்கணும்? சத்தமாய் சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் யாருக்காக நிக்க வேண்டும் என்றால் நான் மனுஷனுக்காக நிக்க முடியாது. பிரதர், பின்னாடி கவனிக்கிறீங்களா? நீங்க சரியா கவனிக்கலனா உங்க குடும்பம் தாக்கப்படும். இது வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. நீங்கள் யாருக்காக நிக்க வேண்டும் என்றால் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் தேவனால் பெற்றும் தேவனால பெற்றெடுக்கப்பட்டீங்க. தேவனால பெற்றெடுக்கப்பட்டேன். நான் என்ன பெருமைப்படுறேன்னா, எனக்கு ஒரு விலை இருக்கு. விலை மதிக்க முடியாத ஒரு மனுஷனா இருக்கிறேன். தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆலயமா இருக்கிறீங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது வாழ்க்கை அல்ல. நான் சபைக்கு போனேன் ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை அல்ல. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் சபையா வாழ்றேன் பாருங்க வெளியே, அதுதான் வாழ்க்கை. திரும்ப நான் சொல்றேன், புரியல? நான் சர்ச்சுக்கு போறது வாழ்க்கை அல்ல. நான் ஆலயமாக, நான் திங்கட்கிழமை வீட்டுல, கல்லூரியில, ஆபீஸ்ல நடக்கும் பொழுது, இன்னொருத்தர் பேசும் பொழுது நான் யாரா இருக்கிறேன்னா, நான் ஆலயமா இருக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறேன். அப்ப நான் நாளைக்கு ஒரு ஆலயமா இருப்பேன் என்றால் எனக்குள்ள யார் இருக்கிறார்? சத்தமாய் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர். அவர் தங்கி இருக்கிறார். கல்லூரியில தங்கி இருக்கிறார். வீட்டுல தங்கி இருக்கிற. அம்மா, நீ சர்ச்சுக்கு ஒரு வாரம் வந்து 4 வாரம் வராமல் இருப்பது அல்ல. நீயே தேவனுடைய ஆலயம். கேக்குறாங்களா? பக்கத்துல செய்தியை கேக்குறாங்களா? நீ ஆலயம். ஆலயம். ஆண்டவர் சொல்றாரு, என் வீடு ஜெப வீடு எனப்படும். அதை கல்லர். நீங்க தேவாலயம். உங்க சரீரம் தேவாலயம். உங்க கையை பார்த்து சொல்லுங்க, இது தேவன் தங்குற ஆலயம். நீங்கள் உங்களுடைய அல்ல, விளையாட்டு அல்ல. சும்மா வந்தேன், ஏதோ போனேன், அதுக்கு பிறகு பாஸ்டரை பார்த்தேன், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன், நினைச்சா வர்றதல்ல. நான் மீட்கப்பட்டதே நான் அவருக்காக வாழ. ஜெபிங்க, ஆண்டவரே இந்த செய்தி எனக்குள்ள போகணும். நான் இல்லையே, நான் அப்படி இல்லையே, நான் உமக்காக வாழ இல்லையே. நான் அவருக்காக வாழணும். நான் அவருக்காக வாழணும். நான் அவருக்காக வாழணும். தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நான் நாளைக்கு என் வீட்டில் நான் ஆலயமா இருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை நடக்கும் போது ஆலயமா நடக்கிறேன். தேவனுடைய ஆலயம் நடக்கும் பொழுது ஆவியானவர் என் மூலமாய் நடக்கிறார். ஆவியானவர் என் மூலமாய் நடக்கிறார். ஆவியான எனக்குள் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆவியானவர் எனக்குள்ளே நடமாடுகிறார். ஆவியானவர் என் மூலமாய் பேசுகிறார். ஆவியானவர் என் மூலமாய் தொடுகிறார்.
ஆங்கள் தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், மெய்யாகவே கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறாரு. அப்ப நான் வீட்டில் இருக்கும் போது கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. பெரிய பிரச்சனை வரும் பொழுது நான் ஆலயமாயிருக்கிறேன், நான் தேவனுடையவனாயிருக்கிறேன். அப்ப தேவனுடைய ஆலயம் சரீரம். இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம், ஆமென் சொன்னோம், அல்லேலூயா சொன்னோம், கை தட்டணும். ஆனா எப்படி பாஸ்டர் நீங்க சொன்னோம் கேட்பீங்க, நான் தேவ ஆலயம் தான். தேவ ஆலயம் என்று எப்படி தெரியும்? நமக்கு வசனம் போனாதான் ஆசீர்வாதம். ஆமென். உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது தம்பி? அதான் நான் பைபிள் ஸ்டடிக்கு எடுத்துட்டு வர ஞாயிற்றுக்கிழமை. நான் தேவனுடைய ஆலயம், அப்படிதானே? தேவனுடைய ஆலயம். இப்ப நீங்க தேவனுடைய ஆலயமாய் வாழ்ந்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் ரெண்டு மாதிரி, ஒன்னு நீங்க, ஒருவன் நீங்க இப்ப ஆலயம். உங்க மேல கை வைக்கும் போது அங்க ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன் என் மேல ஒருத்தர் கை வைக்க முடியாது? நான் தேவனுடையவன், நான் மனுஷனுடையவன், என்னுடையவன் அல்ல, என்னில் ஆவியானவர். நான் வேறு நீர் வேறல்ல. பாடு தம்பி. நாம் இருவரும் ஒருவரானோ, நான் வேறு நீர் வேறல்ல, இருவரும் ஒருவரானோ. பார்த்தால் நீ பார்க்கிறீர், நான் நடந்தால் நீர் நடக்கிறீர், நான் நடந்தால் நீர் நடக்கின்றீர். சொல்லுங்க சத்தமா, நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் பார்த்தால் நீர் பார்க்கின்றீர். நான் நடந்தால் நீர் நடக்கின்றீர். தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, பாடல் எப்பொழுதும் தெரியாட்டி நான் பரிசுத்த ஆவியானவரை சொல்லுங்க. சரி கவனிங்க தம்பி, நீ தேவனுடையவன், நீ ஆலயம். நீ இன்னைக்கு வந்தது முக்கியம் இல்ல, நீ நாளைக்கு உன் வீட்டுல ஆலயம். உங்க அம்மா பாக்குறாங்க, இவன் வாழ்க்கையில கர்த்தர் ஆள்ற மாதிரி தெரியுதே, இவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆலயத்துல தேவன் இருக்கிறார், உங்க வீட்டுல இயேசு இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கு. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. வாசிங்க இன்னொரு வசனம் 13 வாசிங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு, சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல. பதிச்சு வாசியும், சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. அப்ப நீங்க யாருடையவர்கள்? தம்பி வாய்த்தேன்னு சொல்லு. சரீரம், இந்த சரீரம் தேவனுக்குரியது. அதை மட்டும் நல்லா தெளிவுபடுத்துறேன். ராஜா ஆசாரியர் பிறகு வெள்ளிக்கிழமை பார்ப்போம், செவ்வாய்க்கிழமை. இப்ப கவனிங்க, சரீரம் யாருக்குரியது? நீங்க சத்தமா சொல்லணும். அப்ப ஏன் ஆண்டவர் மீட்டு கொண்டார்? 5:9 வாசிச்சீங்களே, என்னை தேவனுக்கென்று மீட்டு கொண்டார். அப்ப நான் யாருக்காக வாழணும்? என் ஆசை யாருக்காக? இது யாருக்காக வாழணும்? சத்தமா தம்பிமார்கள் சொல்லுங்களேன். நீ உனக்காக ஆண்டவர் கிரியம் செலுத்தி இருக்கிறாரு. கிரியம் கொடுக்க மீட்கப்பட்டீர்களே, நீங்கள் உங்கள் உடையவர்கள். பேசுங்க வசனத்தை, உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் யாருடையவர்கள்? நீங்க யாராயிருக்கிறீர்கள்? தேவனுடைய. உங்களில் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வீட்டில் இருக்கும் பொழுது அங்க தோல்வி வருமா? உங்களை ஒருவன் கெடுத்தால் ஆண்டவர் சும்மா விடுவாரா? உங்களை பார்க்கும். நீங்க சர்ச்சுக்கு வர்றது முக்கியம் அல்ல, நீங்க யாரா வாழ போறீங்க? சத்தமா நீங்க நடக்கும் போது யாரா நடக்க போறீங்க? திங்கட்கிழமை உங்களை யார பார்க்க போறாங்க?
ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறாரு. உங்களை இயேசுவை பார்க்க போறாங்க. உங்களை இயேசுவை பார்க்க போறாங்க. உங்க பேச்சுல இயேசுவை பார்க்க போறாங்க. பிரதர்ஸ் பாருங்களேன், சொல்லுங்களேன், உங்களை இயேசு இருக்கணும், உங்களை இயேசு இருக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. சும்மா வந்தோம், கத்துனோம், பாடணும், போனோம் இல்ல. இந்த திருச்சபை வெகு சீக்கிரமாய் குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் தேவனுக்கென்று மட்டும் வாழ போறாங்க. நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, எத்தனை நாட்கள் நான் அழுது கொண்டிருக்கிறேன் சபைக்காக. எவ்வளவு வேதனையா இருக்கு. ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே. கொஞ்ச நாள் அதிகமான பாரம் வருது, துக்கம் வருது. நீங்கள் தேவனுடையவர்கள். தம்பி ஜெபம் பண்ணி கேளு தம்பி. இனி உன்னை யாரும் விலை கொடுத்து வாங்க கூடாது. இனி யாருக்கு நீ விலை போக கூடாது. எந்த மனுஷனுக்கு விலை போக கூடாது. எந்த பொண்ணுக்கு நீ விலை போக கூடாது. எந்த பையனுக்கு நீ விலை போக கூடாது. எந்த உலகத்துக்கு நீ விலை போக கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் சரீரம் என்ன வாசிச்சீங்க? 13 வாசிச்சு 13ல கடைசி வாசிச்சீங்க. உங்கள் சரீரமோ சொல்லுங்க, வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் உங்க சரீரத்துக்கு. அப்போ உங்க சரீரம் யாருடையது? உங்க கண்ணு யாருடையது? கொஞ்சம் கை தூக்கி சொல்லுங்க தம்பிமார்க. உங்க கை யாருடையது? உங்க கண்ணு யாருடையது? இந்த கண்ணுல நான் இச்சை பார்க்கலாமா? இந்த வார்த்தை இந்த நாவில நான் தவறாய் பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? இந்த நாவு யாருடையது? நான் சினிமா பாட்டு கேட்கலாமா? சினிமா பார்க்கலாமா? ஏன் பார்க்க கூடாது? நீங்க யாருடையவர்கள்? சத்தமாய் சொல்லுங்களேன். உங்களை யாரு வாசம் பண்றாரு? யாரு வாசம் பண்ணுகிறாரு? நான் வந்து ஏமாற்றலாமா? ஏன்? உங்க சரீரம் யாருடையது? நீங்க பெருமையை எதிர்பார்க்கலாமா? ஏன் பார்க்க கூடாது? உங்க சரீரம் யாருடையது? உங்க போன்ல அசிங்கமான படம் இருக்கலாமா? கெட்ட படம் பார்க்கலாமா? ஏன் பார்க்க கூடாது? நீ உன் கண்ணு யாருடையது? உன் கை யாருடையது? உனக்கு பணம் தந்தது யாரு? உனக்கு ஆசீர்வாதம் தந்தது யாரு? உன்னை மீட்டெடுத்தது யாரு? நீ யாருக்காக வாழணும்? கைகளை உயர்த்தி சத்தமாய். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான், தேவன் அவனை. ஏன்? நீ யாருடையது? உங்க சரீரம் யாருடையது? சத்தமா சொல்லுங்களேன். என் சரீரம் கர்த்தருடையது, என் கால் கர்த்தருடையது, என் கண்ணு கர்த்தருடையது. மீட்கப்பட்ட ஒரு பெரிய காரியம். நீங்க அவருக்காக வாழணும். தொடர்ந்து வாசிப்போம். ஆமென். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. ஒரு சகோதரி வாசிக்க கூடாது. பல வருஷம் சொல்றேன், சத்தமா வாசிக்கணும். அடுத்த வசனம் எத்தனை வசனம்? 14 வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. தேவன் யாரு? கர்த்தர் என்றால் யாரு? இயேசுவை. தேவன் வாசிக்கணும். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. நீங்க சபைக்கு கற்றுக்கொள்ள தானே வந்திருக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க. தேவன் யாரை எழுப்பினார்? தேவன் யாரை எழுப்பினார்? நீங்க அழுத்தி சொல்ல சொல்ல நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த வார்த்தை சம்மட்டிகளை உடைக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சத்துருடைய வல்லமை உடைக்குது. ஆகிய தம்பி, உனக்கு ஒருவேளை நீ போராடி கொண்டிருக்கலாம். நீ சோர்ந்து போகாத. நீ வீட்டுக்கு போய், இல்லைன்னா ஒரு நாள் யாரும் இல்லாத நேரம் சர்ச்சில் வந்து, அப்பா நான் இப்படி இருக்கிறேன், என்னை விடுவீங்க சொன்னா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஐயோ நான் சிக்கி விட்டேனே, ஐயோ இனி எனக்கு அவமானம் நடக்குமே, எனக்கு பிளாக்மெயில் பண்றாங்களே, என்ன மிரட்டுறாங்களே சொல்லி நீ எப்படி அந்த சிக்கிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி நீ சோர்ந்து போய் அதுல உட்காராத. உன்னை தேற்றுறதுக்கு, உன்னை உயர்த்துறதுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் வடி இல்லாமல், காயம் இல்லாமல் உன்னை விடுவிப்பார். நீ தெரியாம விழுந்திருக்கலாம். வாலிப தம்பி, நீ தெரியாம விழுந்திருக்கலாம், தெரியாம பாவத்துல விழுந்திருக்கலாம். இப்ப மீள முடியலையே, கவலை இல்ல. நீ சர்ச்சுக்கு வந்து முழங்கால் படியிட்டு அப்பாவை பார்த்து அழுது பாரு. அப்பாவும் சரீரத்தை, உனக்கு விரோதமா இருக்கிறவங்களை அவர் யுத்தம் பண்ணுவார்.
நம்ம ஆண்டவர் அடிக்கிறவர் அல்ல. முதல்ல அது சொல்லுங்க, அவர் நல்லவர். கை தூக்கி சொல்லுங்களேன். நீங்க உங்க வாழ்க்கை இது இல்ல. உங்க வாழ்க்கை இப்படியே போயிடாது. ஒருவேளை நீ கெட்டவனா மாறி இருக்கலாம், ஒருவேளை நீ விழுந்து இருக்கலாம், ஆனா உன்னை மீட்டெடுத்த சொல்றாரு, திரும்பவும் உன்னை என்னால் எழுப்ப முடியும். பாஸ்ரமா ஜெபிக்க போது சொன்னார்களே, அவர் திரும்பவும் சீயோனை எருசலேமை ஸ்திரப்படுத்தி அவர் பூமியில புகழ்ச்சியாய் வைக்கும்படி உன்னை திரும்ப புகழ்ச்சியாய் வைப்பார். திரும்ப உன்னை உயர்த்துவார். உன்னை எங்கே தலை குனிந்தாயோ, 4 பேர் முன்னாடி தலை குனிந்து உன்னை 40,000 பேர் முன்னாடி தலை உயர்த்துவார். உன் வீடு உனக்கு கிடைக்கும், உன் சொத்து உனக்கு கிடைக்கும். அவர் உன்னை புகழ்ச்சியாக்குவார், உன்னை புகழ்ச்சியாக்குவார். இன்னைக்கு வேலையில பாரு, வேலை இல்லாம சாப்பாடு கொடுக்கிறாரு, வேலை இல்லாம ட்ரெஸ் பண்ண கொடுக்கிறாரு. உன் வீடு தட்டி உனக்கு வேலை கிடைக்கும். உன் வியாபாரம் செழிக்க போகுது. சூரியங்கள் உடைக்கப்பட மனுஷனை தள்ளிடுவான், நீ பாவின்னு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உன்னை திரும்ப எழும்பி பிரகாசிக்க வைக்க முடியும். நீ கர்த்தருடையவன். தெரியாம பிசாசு உன்னை வேலை வாங்கி கொடுத்திருப்பான். தெரியாம நீ இறைப்பாக உன்னால விட முடியல. பாஸ் எனக்கு இந்த பாவத்தை விட முடியல. அவர் சொல்றாரு, உன் சரீரம் என்னுடையது, நீ எனக்கு ஒப்பு கொடு, நான் பார்த்துக்கொள்றேன். எனக்கு ஒப்பு கொடு. நீ நினைக்காத உன் வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிட்டு இல்ல. ஆரம்பிப்பாரு, உன்னை ஆரம்பிப்பாரு. விழுந்த உன்னை எழுப்புவாரு. அசிங்கப்பட்ட உன்னை கத்த தலை நிமிர வைப்பாரு. சோர்ந்து போகாதீங்க. உங்க குடும்பம் அவமானப்படல. நீ போடு ஒரு ஏதோ தப்பு செஞ்சோன வாழ்க்கை முடியல. நீ இன்னும் ரவுண்ட்ல தான் இருக்கிறா. குத்து சண்டையில 9-10 முறை வீழானோ, ஆனா நீ இன்னும் உள்ளதான் இருக்கிறா. இன்னும் நோக்கட்டாக இல்ல. எழுப்புவானே, எழுப்பி சத்துருவை அடிக்க கத்த பலன் தருவார். தகப்பனே, நாங்கள் கை தட்டும் போது யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களை எழுப்புவீராக, எழுப்புவீராக. அவர்கள் விரும்பாட்டி கூட எழுப்புவீராக. நல்ல கை தட்டுவன் சரீரத்தில். விழுந்தவர்கள் எழுமற்று, தவறி போனவர்கள் எழுமற்று. ஆமென். யுத்தம் அவர் செய்வார். கவலைப்படாதீங்க. சரி, நான் தேவனுடையவன், நான் தேவனுடையவன். தெளிவா போகணும். நல்லா போவீங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்க. பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்தா மட்டும்தான் சந்தோஷம். அதுக்கு நீ சர்ச்சை தூக்கிட்டு உங்க பின்னாடி வர முடியாது. நீ சர்ச்சா வீட்டுல இரு. ஏன் சர்ச்சில் சந்தோஷம் தெரியுமா? ஏன் ரொம்ப பேருக்கு நான் இந்த தாவீது சொன்ன, ஆண்டவரே ஒன்றை கேட்பேன், அதையே நாடுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் ஆலயத்துல. இங்க இருந்த சந்தோஷமா இருக்க இல்லையா? இங்கே இருந்துலாமா? இருக்க முடியாது. புரியுதான சொல்றது? ஏன் சர்ச்சுக்கு வந்த மட்டும் உனக்கு சந்தோஷமா இருக்கிறான்னா, சர்ச்சில் தேவனுடைய பிரசன்னம். இப்ப இதே பிரசனத்தை நீ வீட்டுல கொண்டா, இதே மாதிரி ஆராதனை பண்ணி நீ ஆலயமா இருந்தா உன் வீட்டிலையும் சந்தோஷம். நீங்கள் முடிப்போம். 16 வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறார் என்று அறிவீர்களா? நல்ல வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறார் என்று அறிவீர்களா? இப்போ ஒரு பாஸ்டர் மீட்டிங்ல இது போன வாரம் நான் சொன்னேன், வேசியோடு சேர்ந்திருப்பவன் ஒரே சரீரம். முடிச்சுன்னு கேட்டாங்க, ஏன் ஆண்டவர் வேசியோடு சேர்ந்திருப்பேன் சொல்றாரு? மனைவியோடு சேர்ந்திருந்தால் சரீரமா இருக்கு சொல்லலாமே. மனைவியோடு இசைந்திருக்கிறவன் ஏன் மனைவியை சொல்லாம இங்க வேசி வைக்கிறாரு? ஏன் மனைவியோடு இசைந்திருக்கிறவன் ஒரே சரீரமாய் இருக்கிறான் சொல்லாமே. பாஸ்டர் இது ஒரு பெரிய தப்புன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஒரு மனைவியுடைய சரீரம் கணவனோடு இசையும் பொழுது அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பதில்லை. அவர்கள் ஏற்கனவே பலிபீடத்திலே திருமணம் ஆகும் பொழுது தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் ஒரே சரீரமாய் மாறுகிறார்கள். மனைவிக்கும் வேசிக்கும் அதுதான் வித்தியாசம். முடிச்சோன்னு கேட்டாங்க, அப்ப நான் என்ன செய்கிறேன்? திருமணத்தில் என் மனைவியை கைப்பிடித்து நான் உனக்காய் வாழ்வேன் சொல்லும் பொழுது இனி அவர்கள் இருவராயிராமல் ஒரே சரீரமாய். ஆனால் வேசி அப்படி அல்ல. வேசி வாழ்வதற்காக
அல்ல. வேசி வந்து ஒரே சரீரமாய் வாழ முடியாது. ஆனால் மனைவி சரீரத்தினால் மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அன்றைக்கு அவள் ஒரே மாம்சமாய் மாறிட்டாள். வேசியோடு சேர்ந்தவன் ஒரே சரீரமா இருக்கிற. வேகமா வாசிங்க. இருவரும் ஒரே மாம்சமாய் இப்ப இருப்பார்கள். என்னன்னா, வேசியோடு எப்படி இசைக்கிறான்? தன் சரீரத்தோடு. தன் சரீரத்தை வேசியோடு இசைக்கும் பொழுது அவன் யாருடைய மாம்சமாய் மாறுகிறான்? வேசியின் மாம்சமாய் மாறுகிறான். இங்க சரீரம் தான் சொல்லுது. ஒரு 5 நிமிடம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் தெளிவா சொல்லி அனுப்புகிறேன். வேசியோடு இசைந்தவன் ஒரே சரீரம். இப்ப அவன் சரீரத்தில் இசைகிறான். அடுத்த வசனம். அப்படியே நில்லுங்க, நிறுத்தி வாசி. அப்படியே சொல்லுங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறார். நிறுத்துங்க. யாரோடு? கர்த்தரோடு. பின்னாடி எல்லாரும் சத்தமா. கர்த்தரோடு ஆவியிலையா சரீரத்திலையா? ஆவியில இல்ல, ஆவியில இசை. இப்ப 7 மணிக்கு வந்தீங்க, 10 மணி ஆச்சு. கூட்டம் முடிச்சு 10-15 நிமிஷம் தாமதமா தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஆவியில இருக்கிறீங்க, ஆவியில தேவனோட செய்றீங்க, பாட்டு பாடி. ஆனா ஆண்டு சொல்லல, பவுல் சொல்லல. அந்த அதிகாரம் முழுவதும் எதை பத்தி பேசுறாரு? சரீரம். வேசித்தனம் பண்ணாத, கோவப்படாத, எரிஞ்சு உள்ளாத. உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். இப்ப சொல்றாரு, நீ 2 மணி நேரம் சர்ச்சில் எதை செஞ்சா? ஆவிய செஞ்சிட்டீங்க, ஆவியோடு தொழுது கொண்டீங்க. ஆனா இப்ப வீட்டுக்கு போய் 22 மணி நேரம் நீ என்ன பண்ணணும்னா, நீ ரோட்ல போகும்போது நீ கண்ண மூடி போக முடியாது. நீ 22 மணி நேரம் உன் சரீரத்தை தேவனோடு இசைக்கணும். பின்னாடி புரியுதா? ஆவியை இசைப்பது லேசு. இப்ப நானும் நீங்கள் இன்னைக்கு ஒரு ஜெபம் வைக்கிறோம், உபாச ஜெபம். 3 மணி நேரம் ஜெபம் பண்ண கண்ணை மூடி நீங்க போயிருவீங்க. தேவதூதனுக்கு முன்னாடி போய் பரலோகத்தில் நிற்பீங்க. உங்க ஜெபம் ஆவியில நிரம்புவது லேசு. ஆனா இப்ப அடுத்தது எப்படி வாழணும்? சரீரத்தை தேவனோடு இசைக்கணும். இப்படி இசைக்கும் பொழுது என்ன வருதா? நான் நாளைக்கு இசைக்கும் போது தம்பி, இச்சைகள் வருது, பாவம் வருது. நான் வேசித்தனத்துக்கு அல்ல, நான் கெட்ட வழியில போகவோ, கெட்ட காரியங்களை செய்யவோ, ஒரு பெண் ஆணோடு சுத்தவோ, ஒரு ஆண் பெண்ணோடு சுத்தவோ, இந்த சரீரம் அல்ல. நான் தேவனோடு என் சரீரத்தை நான் இசைக்கும் பொழுது அந்த இடத்துல நான் தேவனுடைய ஆவியாய் மாறுகிறேன். புரியல எனக்கு இந்த சப்ஜெக்ட். என் சரீரத்தை எப்படி இசைக்க முடியும்? இப்ப எனக்கு கோபம் வருது, எனக்கு பொறாம. நான் 2 மணி நேரம் நீங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி வெளியே போயிட்டு, அவன் நல்ல இல்ல, அவளா, அவக்கு ஒரு நாள் இருக்கு பாரு, என் கையால தான் இருக்கு. என்னது? சரீரம் தேவனோடு இசையல்ல. டிவி அடி வாங்கிட்டா வாங்கு வாங்கு வாங்கு. இடி மழை பெய்யும் போது முத டிவி பட்டு போறது ஒன்று தாண்டி ரக்கா தொல்லோ ரேஷேக்கே. அது என்னது? மாம்சம். யாரோட செய்யல? வருதா பொறாம? வருதா மாம்சம்? தூக்கம் வருது, அந்த நேரம் ஊழியம் செய். அம்மா அத்தை என்னது எல்லாரும் சரீரத்துல பார்க்கணும். சரீரம் உனக்கு சொந்தம் அல்ல. இந்த சரீரத்தை கர்த்தரோட இசைக்கணும். எது லேசு? ஆவியில நிரம்புவது லேசியா? சரீரத்துல தேவனை துதிப்பது லேசியா? ஆவியில துதிப்பது லேசா? சரீரத்துல துதிப்பது லேசா? ஆவியில லேசு. இப்ப விட்டா பரப்பிங்க. தித்தியாக்கி நடத்தி இங்க இருந்த சிஸ்டர் இப்படி திரும்பிடுவாங்க, இப்படி திரும்புவாங்க. அப்படியே ஜென்ஸ் பக்கம். ஆனா முடிச்ச பிறகு உன் தண்ணி கொள்ளாயில உன் குடத்துக்கு முன்னாடி அந்த பார்வதி முன்னாடி வைக்கும் போது வருதே காபா கோஷேக்கே தேரவே. உன் சரீரம் அங்க தேவனுடைய
போங்க போங்க சிஸ்டர், பரவாயில்ல நான் எடுக்கிறேன், தண்ணி நிற்கவா போகுது, நின்னா கூட பரவாயில்ல, நான் கடையில் வாங்கிக்கொள்கிறேன். ஓ, அங்கத்தான் சரீரம் தேவனை துதிக்குது. சரீரம் தேவனை துதிக்குது. என்னது? அந்த சிஸ்டர் இப்படி தான் கை தட்டுவாங்க, நான் இப்படி தட்டுவேன், நான் எல்லாரை விட தட்டுறேன். இல்ல, எல்லாரும் சொல்றாங்க அவளை போட்டு கொடுப்போம் சொல்லி, நீங்க சொல்றீங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நம்ம எதுக்கு? தேவனால் கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் பெற்றுக்கொள்ள மாட்டான். கொடுத்தா கர்த்தர் நமக்கு கொடுப்பார், அதை யாரும் தடுக்க முடியாது. சொல்லும் போது நீங்க எதுல தேவனோட செய்றீங்க? இல்ல, ஆவி இல்ல, உன் சரீரம் தேவனோட செய்து. இப்ப நீங்க யாரை துதிக்கிறீங்க? உங்க சரீரத்தில் தேவனை. எல்லாம் கெட்ட வழியில போவாங்க, கெட்டதை பேசுவாங்க, கெட்ட காரியம் செய்வாங்க. சரீரம் தேவனை துதிக்கிறீங்க. அப்படியே சரீரத்தோடு தேவனோடு இசையும் போது ஒரே ஆவி. நான் எப்படி இந்த வருஷத்துக்குள்ள 3 நாள் உபவாசம் போடுவேன். அந்த 3 நாள் உபவாசத்துல அவ கொண்ட மண்டல இருக்கிறது இல்ல. ஒரு ஆமென் கை தூக்கு. ஹல்லேலூயா. ஜபத்துல அவ கொண்ட இது என்னது? ஆவியா சரீரமா? உன்னை திட்டுறாங்களா? அவங்க கிட்ட போய் பிரைஸ் சொல்ல, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? உன்னை அசிங்கமா பேசுறாங்களா? அவங்களோட போயிட்டு சிரிச்சு பேசும்போது உன் சரீரம் தேவனோட இணையுது. நீ ஒரே ஆவியா இருப்பாய். நீ உன்னுடையவன் அல்ல, நீ உன்னுடையவன் அல்ல. நீங்க ஒரு சின்ன பிள்ளை கிட்ட போயிட்டு ஒரு மன்னிப்பு கேட்கறீங்க பாருங்க, நீங்க உங்க சரீரத்தை தேவனோட இணைக்கிறீங்க. தூக்கம் வரும்போது சர்ச்சுக்கு வர்றீங்க. நான் சொன்னேன், நீங்க ஊருக்கு போறீங்க எதுக்காக? சரீரம். ஏன் வரல? தூக்கம். 7 மணிக்கு எழும்பி வர முடியல, சரீரம் சொந்தம். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க சர்ச்சுக்கு நீங்க வர்றீங்க. வந்து நீங்க உங்க சரீரத்தில் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க? ஆவியை பெறுறீங்க. இப்ப வீட்டுக்கு போனோன்னு, வாசல்ல போனோன்னு, நீங்க போன வாரம் வாங்கின செப்பல் இருக்காது இயேசுவின் நாமத்தினால. அதை செப்பலை ஏதோ ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிடுறாரு. கை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு செப்பல், உன் நாத்த செப்பல். அவர் உன் செப்பல் காலை கழுவ மாட்டா, கருப்பு பிடிச்ச காலை போட்டு அந்த கர்த்தர் கொடுத்தார், கண்டவன் எடுத்தான், கண்டவன் எடுத்தான். ஆண்டவரே எவ்வளோ ஒருத்தி எடுத்து அவன் நல்லா இருக்கட்டும். அப்படி ஜெபிக்க நல்லா. ஆண்டவரே அந்த எடுத்த அந்த சகோதரிக்குள்ள ஆண்டவரே ஆணிக்கால் வருவதாக, அந்த போடும்போது விறகு அந்த விரலுக்குள்ள சரங்கு வருவதாக, சொறி வருவதாக, அரிப்பதாக. கேட்குறீங்களா? இப்ப செப்பல் இல்லை, என்ன சொல்லணும்? நன்றி டாடி. உங்க சரீரம் என்ன செய்யுது? தேவனோடு இணையுது. சாப்பிடுறீங்க, கல்லு வருது, சாப்பிடல, கட்டக் அடிக்கிறீங்க. என் மூதேவி இல்ல, கல்லா? என் மனைவி பாவம், கல்லு எடுத்து வைக்க சொல்றா. ஆண்டு என்ன சொல்றாரு? நான் உன் மனைவி மூலமா பேசுறாரு. கல்லு வரும்போது, கல்லா நீ இதே புருஷனே, நீ கல்லா இருக்கிறாய், உருக மாட்டியோன்னு அவர் கொல்ல வைப்பா. சிரிக்கிறியா? சிரிப்பு. உன் மனைவி தோசை சுடுறா. அன்னைக்கு பார்த்து கடாய் நல்லல்ல, தோசை அப்படி வருது, மேஜில் வரும்போது அது இந்தியா மேப் மாதிரி இருக்கும். கடையில தோசை ரவுண்டா போடுறான், அது ஒரு மாதிரி இந்தியா மாதிரி இருக்கும். குஜராத் மாதிரி கொஞ்சம் அப்படி, குஜராத் மட்டும் பெருசா தெரியும். நீ உடனே என்னடி தோசை? அவ சங்கீதால பாரு. அப்ப நீ சங்கீதா போய் கட்டிக்கோ. சரணாவை பாரு, அங்க போடி. ஏன் அவ அந்த அன்னைக்கு பார்த்து உன் தோசை இந்தியா மேப் மாதிரி வந்துச்சுன்னா உனக்கு கர்த்தர் ஆத்தும பாரம் தர்றாரு. நீ ஜெபிக்கிறதே இல்லை ஒழுங்கா. இந்தியாவுக்கா, குஜராத்துக்காக ஜெபி, பீகாருக்காய் ஜெபி. அதான் அப்பப்போ உங்க தோசை எல்லாம் ஒரு மாதிரி வருது. புருஷன்மார்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க தோசை எல்லாம் சப்பாத்தி எல்லாம் அப்படி இழுத்துட்டு வருது பாரு. அல்லேலூயா. சிலர் உப்பு வருது, உப்பு வந்தோடனே உடனே நினைக்கணும், உப்பு உப்பு நீ இப்போ கொத்தி கொத்தி இருக்க சொல்லாதபடி ஆண்டு சொல்றார், நீ பூமிக்கு உப்பா இருக்கிறா. உன் மனைவி மூலமா
ஆண்டவர் பேசுறாரு பாரு. அடிக்கடி கனவு மகளை கை தூக்க ஆமென் சொல்லுங்க. ஒன்னும் கை தூக்காது. இதெல்லாம் அல்லேலூயா. மனைவிமார்களுக்கு இப்போது சந்தோஷம். இன்னைக்கு பாஸ்டர் எங்களை பத்தி ரொம்ப புகழ்றாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அதுவும் சந்தோஷம் இல்லை. ஏன்னா அது அங்க முருமி பார்க்கும்ல. முடிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இது ஆண்டு பேசினாரா? இன்னும் 2 செய்தி இருக்கு. செவ்வாய்க்கிழமை ராஜாக்கள் ஆசாரியர். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் நாளைக்கு 11 மணிக்கு ஜெபத்துக்கு வாங்க. நீங்க யாருடையது? தேவனுடையவர்கள். உங்க சரீரம் அவருக்கு சொந்தம். கொடுங்க, உழைங்க, தூக்கம் வரும்போது எழும்புங்க, உங்க சரீரத்தில் அவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க இந்த வாரம் ஃபுல்லா எப்படி இருப்பீங்கன்னா ஒரே ஆவியா இருப்பீங்க. கண்களை மூடுவோமா? நெஞ்சில கை வைத்து உங்க சரீரம் எதெல்லாம் விரும்புது? உங்க சரீரத்தில் இருக்கிற பாவங்கள் என்ன? எதை கைமீட்டால்? நான் தேவனுடையவன். பிழைத்திருக்கிற நீங்கள் இனி உங்களுக்கென்று பிழைத்திராமல் தேவனுக்கென்று இருக்கிறது. அப்படி என்னை மாற்றுவீராக. ஜெபிக்க வேண்டிய அளவு நாம் ஜெபித்து விட்டோம். காலையில தேவைகளுக்காக ஜெபித்து விட்டோம். இப்போ உங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, நான் 7 நாளும் ஆலயமா வாழ போறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்ன பிரியமானவர்களே, இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக எபேசிய நிருபம் பேசி வந்தேன். அதுல இப்பொழுது 7ஆம் அதிகாரத்தில் மீட்பை குறித்து பேசினோம். மீட்பை பேசினோம். அதை தொடர்ச்சியாக மீட்கப்பட்டது எதற்காக? இன்றைக்கு நான் பேசின தலைப்பு, அவருக்கென்று மீட்டுக் கொண்டார். நாம் அவருக்காக வாழ வேண்டும். இன்றைக்கு மீட்கப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காக இல்லை, ஆண்டரை நினைப்பதற்கு கூட நேரம் இல்லை. எதற்காக சாபத்திலிருந்து மீட்டார் என்று சொன்னேன்? அவருக்காக வாழ்வது. அவருக்காக வாழ்வது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் சரீரத்திலே தேவனோடு இணையணும். ஆவியில் இணைவது லேஸ் என்று சொன்னேன். ஆனால் ஆவியில் மாத்திரமல்ல, உங்கள் சரீரம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். தேவனோடு வாழ வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இப்பொழுதே திரையிலே பார்க்கிற போன் நம்பருக்கு நீங்கள் போன் பண்ணுங்கள். உங்களுக்காக நானும் ஜெபிப்பேன். தொடர்ந்தும் எபேசிய நிருபத்திலிருந்து நான் கற்றுக் கொடுப்பதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த செய்தி மூலமாய் நீர் எங்களோடு பேசியதுக்காக நன்றி. மீட்கப்பட்டவர்கள், எங்களை மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவர், இந்த பேர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எதற்காக மீட்டீர்? இன்றைக்கு ஒரு தலைப்பு பார்த்தோம், மீட்டவர். எதற்காக? தேவனுக்கென்று மீட்டீர். இன்னைக்கு யாரெல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறார்களோ, தேவனோடு இல்லாமல் இருக்கிறார்களோ, தேவனுக்காக வாழட்டும். தேவனுக்காக முழு குடும்பம் ஆண்டவரே வாழ கிருபை செய்யும். ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதம் செய்வீராக. குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வேலை எனக்கு கிடைக்குமா? இந்த வேலை என் கை தவறி போகுமா என்று சொல்லி இந்த டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அருமை சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த வேலை கிடைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அற்புதம் செய்யும். உமக்காக வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை தொடர்ந்தும் நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார் என்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களை அன்புடன் வாழ்த்து விடை பெறுவது உங்கள் அன்பு அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி. ஆமென். எங்கள் முகவரி கெத்சமனே பூரண சுவிசேஷ சபை, 40C அப்பர் சாமி கோயில் தெரு, 5வது சந்து, தேரடி, திருவொற்றியூர், சென்னை 19. எங்கள் தொலைபேசி எண் 00142425734648 மற்றும் 00914464577744. Our address,
Gethsemane Full Gospel Church, 40C Upper Sami Koil Street, 5th Lane, Theradi, Tiruvattiur, Chennai 19. Our phone number 009144 25734648, 009144 6457 7744.